வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு கேரட் ஸ்வீட் போலி பண்ண போறோம். இதனுடைய சுவை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பொதுவா தேங்காய் பூரன் போலி, பருப்பு பூரன் போலி இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். இந்த கேரட் ஸ்வீட் போலி டிஃபரெண்டான டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேரட் ஸ்வீட் போலி பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மிக்சிங் பவுல்ல 2 கப் மைதா சேர்க்கிறேன். இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதில் நீங்க எண்ணெய் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கங்க. இப்ப எல்லாம் ஒன்னா நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து கொடுத்துடலாம். நம்ம சேர்த்த மஞ்சள் தூள், உப்பு, நெய் எல்லாமே நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகுற மாதிரி இந்த மாதிரி கலந்துட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளர்வா பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு சப்பாத்தி மாவோட தளர்வா இருக்கு. இப்ப இதுல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி பிசைஞ்சுக்கங்க. நல்லா அழுத்தி அழுத்தி 5 நிமிஷமா மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு பிசைஞ்சாதான் போலி நல்லா சாஃப்டா இருக்கும். அடுத்து இதுல ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து இந்த மாவுல நல்லா பிரட்டி வச்சுட்டு மாவு 1 மணி நேரத்துக்கு ஊறட்டும். கேரட் பூரணத்தை ரெடி பண்ணிடலாம். 400 கிராம் கேரட்டை வாஷ் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் இதை தண்ணி எதுவும் சேர்க்காம துருவுன மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சுக்கங்க. அடுத்து இந்த பேன்ல அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் உருகுனதும் நம்ம அரைச்ச கேரட் விழுதை சேர்த்துக்கலாம். கேரட் விழுது 1/4 கப் அளவுக்கு இருக்கு. நெய்லயே மிதமான ஹீட்ல வச்சு ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி 7ல இருந்து 8 நிமிஷத்துக்கு நெய்லயே வதக்கிட்டோம்னா கேரட்டும் வெந்துரும், கேரட்ல உள்ள பச்சை வாசனையும் போயிரும். 8 நிமிஷமா நெய்லயே நல்லா கேரட் விழுத வதக்கியாச்சு. அடுத்து இதோட அரை கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதில் நீங்க வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. நான் சேர்த்திருக்கிற அரை கப் நாட்டு சர்க்கரை கரெக்டான அளவா இருக்கும். நீங்க உங்க தேவைக்கு தகுந்தபடி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கங்க. நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து இதுல அரை கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலை நல்லா நைஸா துருவிக்கங்க. இது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம சேர்த்த தேங்காய் துருவல் இந்த கேரட் விழுதோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வதங்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இதுல மறுபடியும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறட்டும். பூரணம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை உருண்டைகளா உருட்டி வச்சுக்கலாம். ரெடி பண்ண பூரணத்தை உருண்டைகளா உருட்டி வச்சாச்சு. நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு 1 மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறிடுச்சு. மினிமம் 1 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும் மாவை. இதை மறுபடியும் ஒரு தடவை பிசைஞ்சிட்டு இதையும் உருண்டைகளா பிரிச்சு வச்சிடலாம். தனித்தனியா பிரிச்சு வச்சாச்சு. இனி போலியை தட்டிடலாம். போலியை தட்டுறதுக்கு பிளாஸ்டிக் ஷீட், பட்டர் ஷீட், வாழை இலை ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க. நான் இன்னைக்கு வாழை இலையில தட்ட போறேன். இதுல நெய் அல்லது எண்ணெயை இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு
நம்ம பிரிச்ச உருண்டையிலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம். அதை வாழை இலை மேலே வச்சுட்டு கையில் வந்து நெய்யோ எண்ணெயோ லைட்டாக தொட்டுட்டு இதை லைட்டாக விரிச்சிடலாம். இதில் ஒரு உருண்டை பூரணத்தை வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மாற்றி திருப்பி போட்டுக்கங்க. போட்டுட்டு நல்ல பெரிய ரவுண்டாக இந்த மாதிரி விரிச்சிடலாம். மாவை நல்லா பிசைஞ்சு ஊற வச்சதுனால நம்மளுக்கு தட்டுறதுக்கே நல்லா ஈஸியாக இருக்கு. இதே மாதிரி 5-6 போலியை தட்டி வச்சுட்டு நம்ம ஒன்னொன்னா போட்டு எடுத்துடலாம். அடுத்து ஒரு போலியை தட்டிடலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்து லைட்டாக கையில் எண்ணெயோ நெய்யோ இந்த மாதிரி தொட்டுட்டு சின்ன ரவுண்டாக விரிச்சிட்டு ஒரு பூரண உருண்டையை எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு நல்ல பெரிய ரவுண்டாக தட்டிடலாம். ரொம்ப தடிமனாவும் இல்லாம ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம இந்த மாதிரி திக்னஸ்க்கு தட்டிக்கங்க. தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாக கூடாது. போலி போடுறதுக்கு தோசைக்கல் மீடியம் ஹீட்ல தான் இருக்கணும். இப்ப நம்ம தட்டி வச்ச போலிய இலையோடைய தோசைக்கல் மேல வச்சுட்டு மெதுவா இந்த மாதிரி எடுத்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும். இப்ப போலியை சுத்தியும் போலி மேலையும் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கங்க. நான் வந்து நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம மாவு பிசையும் போது நெய் எண்ணெய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக சேர்த்தா போதும். 2 நிமிஷம் ஆச்சு, திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இனிப்பு சேர்த்துருக்கிறதுனால வேகமாகவே வெந்துடும். மேலே மறுபடியும் லைட்டாக கொஞ்சமாக நெய் எண்ணெய் கலவையை சேர்க்குறேன். சும்மா சும்மா போலியை வந்து திருப்பி போடணுங்கிறது கிடையாது. இப்போ ஒரு தடவை திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாம். நல்லா போலி சூப்பராக உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி இருந்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். போலி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நல்ல சுவையான மணக்க மணக்க ஸ்வீட் கேரட் போலி ரெடி ஆயிடுச்சு. மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துடலாம். இந்த போலியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.